ஹே ஆல், சண்டே ஆஃப்டர்நூன் எங்கள் அத்தை மாமா வீட்டில் எங்களுக்கு விருந்து வச்சாங்க. நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோன்னோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய வாழை இலையில் ஒன்றா தான் சாப்பாடு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை. இந்த மீன் பேர் வந்துட்டு வவ்வால் மீன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடம்பா தொக்கு ஸ்குவிடில் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் தொக்கு, நல்லா செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் உப்பு கறி. இந்த ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் லாங் வீடியோவில். பார்க்காதவங்க உப்பு கறி ரெசிபியை வந்துட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பர்மா டிஷ். செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சிக்கன் 65, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி வந்துட்டு அதில் குக்கும்பர் கேரட் எல்லாமே போட்டு செம்ம க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி, அப்போ தான் அதை இறக்குனாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே இருந்துச்சு. எங்கள் வாழை இலையை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், செம்ம ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. 3 நாளைக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். எந்திரிக்க கூட முடியாமல் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு எங்கள் அக்கா மாம்பழம் வைக்க மறந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோக்காக சொல்லலை, பட் எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ஃபைனல் டச்சாக வந்துட்டு ஸ்வீட் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை மாமா வந்து இந்த தட்டில் ட்ரெஸ்ஸு, பூ, பழம் எல்லாமே வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்கள் மாமா பொண்ணு. அந்த ஸ்வீட்டுக்காக அவள் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. பாய் சொன்னா தான் தருவேன், பாய் சொன்னா தருவேன், பாய் சொல்லு. அவ்வளோதான், அவளுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.